பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை எடுக்கும். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டு அனுப்பக்கூடிய நாட்கள் தொடர்ந்து ஒரு நாட்களாக உங்களுக்கு செய்தி அனுப்பவும் இல்லை, வசனங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். சமயத்துக்கு மற்ற தூரத்துக்கு நான் தேவன் என்று வார்த்தைகளை தேவன் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார். அனுதினம் ஒரு 3 நாளைக்கு முன்பாக ஒரு செய்தி கொண்டு வந்து எண்ணாங்க புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தை 23ஆம் வசனப்படி, நடக்குமோ நடக்காதோ, என் கைகள் குறுகி போகவில்லை, நீ என்னைக்கும் காணும்படி செய்வேன் என்று சொல்லி மோசையோடு பகிர்ந்து கொண்டதை, மோசைக்கு ஜனங்களுக்கு தெரிவித்த காரியங்களை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். இன்னைக்கு நிறைய விஷயங்களை கடவுள் அநேக காரியத்தை ஊழியக்காரங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நடத்தி கொண்டு சிலர்கள் நடந்து கொண்ட விதங்கள் சரிகள். அழைப்பில் அநேகர் உண்டு, எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்களா என்று தெரியாது. இன்னைக்கு ஜனங்களுடைய அழைப்புகள் வேறு, மனிதனுடைய மனநிலைமைகள் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் எடுத்து, ஐயா சோத்துருங்க, எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பார்த்து அப்படின்னும் போது அவர் சொன்னார், ஐயா நீங்கள் எனக்கு வசனம் அனுப்பி கொண்டிருக்கிறீங்க, நான் பார்க்குறேன், இப்போ செய்தி அனுப்புறது தான் கேட்க வந்தேன், ஆனால் நான் அனுப்புகிற செய்தியாக நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு கேட்டேன். அவங்க வீட்டில் 2 பேர் நம்பர் இருக்கும் என்கிட்ட. நம்முடைய ஒய்ஃபு நம்பரும் இருக்கும், அப்படி கணவர் நம்பரும் இருக்கும். அவர் பார்க்குறது அவங்க ஒய்ஃப் மூலியமாக தான் அந்த செய்தியை பார்ப்பாருங்க. அவர் நம்பர் என்கிட்ட இல்லை. ஆனால் அவர் கேட்குற கேள்வி கேட்டேன், நான் என்ன பண்ணையா, நீங்கள் என்கிட்ட பேச நிறுத்தின காரணங்களும் தெரியல அப்படின்னு சொன்னேன். ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னேன், ஐயா நீ எதுக்கு பேச வந்து எனக்கு தெரியாது, இந்த பேசாத வந்த காரணங்கள் நான் கிடையாது, நீங்கள் தான். தேவனுக்கு நமக்கு செய்கிற வேலைகள் கொஞ்சமாக இருந்தாலும் நிறைஞ்சிருந்தாலும் அது எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத கடந்து பயணித்தால்தான் அந்த பயணம் நல்லா இருக்கும். அதனால் நான் இருக்கிற சிறு சபை நீங்கள் பெரிதளவுக்கு கட்டியிருக்கீங்க, அது மற்றவங்களுடைய சொத்துக்குள்ளே மாட்டிக்கொள்ளும் போது அந்த விதவி போய் கண்ணீரிட்டு அழுகுறாங்க. அது கேட்கும் போது ஒரு சமாதானத்துக்குள்ளே வராங்க. அந்த சமாதானத்துக்குள்ளேயே உங்கள் மூலியமாக பேசி அதை சரி பண்ணி விட்டேன்னு சொன்னால், அந்த சொத்துக்கு சொந்தக்காரி தான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வந்தாங்களே தவிர உங்கள் சொத்து மேலே அவங்க ஏமாற்ற வரல. ஆனால் நீங்கள் நீங்கள் அத்துமீறி சில வார்த்தைகளை சொன்னீங்க, நான் ஒதுங்கிக்கினேன், நீங்களும் அதை கொடுத்துட்டீங்க, கொடுக்கும்போது தான் அதை பேசியிருக்கீங்க. அதனால் அதுக்குரிய அதிகாரி என்கிட்ட சொன்னதுனால நான் விரும்பலை, அதை விட்டுட்டேன். சில விஷயங்கள் நம்ம ஏன் என்னை அப்படி திட்டினேன்னு கேட்குறதோட, ஏன் இந்த திட்டத்துக்குரிய சூழ்நிலை ஏற்படுத்தினாங்கன்ட்டு நம்மளை கொடுத்து அவங்க தப்பான ஒரு மெசேஜ் கொண்டு வராங்க. ஒருவேளை அந்த பிரச்சனையை ஒருவேளை வளர்ந்துருந்தால், ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வளர்ந்துருந்தால் கையை விட்டு அவருடைய சொத்தும் போயிருக்கும், சபைகளும் போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தேசத்தில் சபை ஒன்று எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு மெசேஜ். வாழ்க்கையில் பல இடங்களில் பல பிரச்சனை கடைசி காலத்தில் நடந்து கொண்டிருக்கு. அது துக்கத்துக்குரிய செய்திகளாக இருக்கும், சந்தோஷக்குரிய செய்தியாக இருக்கும், கவலைக்குரிய செய்தியாக இருக்கும், தடுமாட்டமான ஒரு செய்தியாக இருக்கும். இதெல்லாம் கடந்து பயணித்து கொண்டே இருக்க என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 51ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். ஆனால் மனிதனுடைய பேச்சுகள் பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு அவர் கேட்ட கேள்விக்கு நானும் கோபப்பட்டிருந்தால் அது கஷ்டத்தை உண்டாக்கும். அப்போ என்ன பண்ணிட்டாரு, எந்த நம்பருன்னு கேட்டால் அவர் சொல்கிற நம்பர் என்கிட்ட நிச்சயமாக கிடையாது. அப்புறம் சொன்னேன், என்கிட்ட இருக்கிற நம்பர் உங்கள் நம்பரா உங்கள் மனைவி நம்பரான்னு கேட்டேன். ஐயா அது என் நம்பர் தான், அப்போ இன்னொரு நம்பருன்னு சொல்கிறீங்களா, அது என்ன நம்பருன்னு கேட்டால் அந்த நம்பர் என்கிட்ட கிடையாது. இல்லை இப்போ இந்த நம்பர் எங்கள் மனைவி கிட்ட கொடுத்தேன், எங்கள் மனைவி மட்டும் அந்த செய்தியை பார்ப்பேன், ஆனால் எனக்கே அனுப்ப மாட்டேங்க ஐயா. முதல்ல நீங்கள் இன்னொரு நம்பர் எனக்கு கொடுக்கல, அப்படி நீங்கள் வச்சுருந்தாலும் என் நம்பரை அதை லாக்கில் வச்சுருக்கீங்க மாதிரி இது, நீ செல்லில் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் காலில் 2வது ஃபோன் பண்ணார். ஐயா ஆமாம் ஐயா, நான் தான் தப்பு பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தாங்க மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம். அவசரப்பட்டு ஒரு சிலர் கேட்குற கேள்விக்கு சரியான பதிலுக்கு தான் கேட்டால் கிடையாது. அதனால் நான் தப்பாக எடுத்துக்கல. அவர் கேட்ட, நான் அனுப்புகிற வசனத்தை நீ ஏன் பார்க்கல, நீ அனுப்புகிற வசனத்தை நான் பார்க்குறேன்னு கேட்டார். இன்றைக்கி அப்படி தான் மனநிலைமைகள் மாறப்படும் போது இன்றைக்கி ஊழியங்கள் மாறி போச்சு. ஒரு ஆட்சி ஃபாதர் ஒரு செய்தியை வருங்க கிராமங்களில் பேச ஆரம்பிக்கிறவர். கிராமமாக இருக்காது, அது செல்போன் மூலியமாக தான் பார்த்தாங்க. ரோட்டில் நின்று மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணுறாரு. ஒரு காலகட்டாயத்தில் இத்தனை பேர் வந்தீங்க சபைக்கு,
ஆலயத்துக்குள்ளே வந்தீங்க, நல்லா திருவிருந்துக்கு ஆயத்தப்படுத்தினீங்க, ஒருபுறம் வர்றது கிடையாது. ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் இருந்தால், 100 பேர் இடத்துல 10 பேர் இருந்தால் என்ன ஆகுமோ அந்த மாதிரி மனநிலை எனக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வருத்தப்பட்டு அதை சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர், இந்த சபைக்கு நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வருவீங்க, உங்களுக்குள்ள ஒரு ஏவுதல் உண்டாகும்னு சொல்லிட்டு அந்த தேவாலயத்திலேருந்து போய் ஆலயத்தில் பெல் அடிக்கிறேன். அந்த பெல் அடிக்கும் போது அந்த பெல் எதுக்காக அடிப்பாங்க ஆட்சியில்னு சொன்னால், அதாவது திடீர்னு அடிப்பாங்க. அது எதுக்கு அடிக்கிறாங்கன்னா, எங்கள் இதில் சென்னையில் பார்க்கும்போது அதுமாதிரி பெல் அடிச்சாலுமே யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, அதுக்காக இன்றைக்கி ஃபாதர் வந்துக்கிறாரு, நம்ம யாருன்னு போய் பார்க்கலாம்ன்ற எண்ணங்கள் வரும். அது சின்ன பையனாக இருக்கும்போது. யாரோ இப்போ ஓரளவுக்கு மாறி வரும்போது நமக்கு தெரியுது, இந்த பகுதியில் இவர் இங்கே இறந்துட்டாங்க, அதுக்காக அவங்களை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வராங்க மறிக்குது அப்படின்னு சொல்லி கவனிக்கிறோம். அது கொடுத்து யோசிக்கிறோம், பேசுகிறோம். அதுமாதிரி அவர் என்ன பண்ணால் ஒரு சவப்பெட்டி ஒன்று ரெடி பண்ணி அந்த பொட்டிக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணி என்ன பண்ணி சவப்பெட்டி வைக்கும்போது காலியாக வைப்பாங்க. ஒரு பக்கம் ஓப்பனில் அதை மூடி வச்சுட்டு பெல் அடிச்சிட்டாரு. இப்போ அந்த பெல் அடிக்கும் போது எல்லோரும் என்ன பண்ணாங்க, யார் அது இறந்தாங்கன்னு தெரியலையே, ஃபாதர் அடிக்கிறாங்க. எல்லாம் சபைக்கு கிராமத்துலேயே எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ எல்லாரும் போயிட்டு அந்த சவப்பெட்டி பார்த்து யாருன்னு பார்க்கணும்னு பார்க்க ஒவ்வொருத்தரும் போகும்போது ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு அப்படியே பேசாத கடந்து போயினே இருக்காங்க. அப்போ என்னத்துக்கு பேசணும்னு ஒருவர் கேட்கும் போது, வந்தே அவன் வேலையை பார்த்துட்டு போய் என்னையா கேட்குற, நீ போய் சவப்பெட்டி திறந்து பார்த்தா தான் உனக்கு தெரியான்னு சொல்லி பார்க்கும்போது அது என்ன ஆகுது, மனிதனுக்கு மனநிலைமைகள் மாறுது இல்லையா. என்னதான் அந்த சவப்பெட்டியில் இருக்குது பார்க்கணும் போது ஒரு எண்ணத்தை உண்டாக்கும் போது, இப்போ மொத்த ஜனத்தையும் பார்த்து ஒருவருக்கு பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. ஏன் பகிர்ந்து கொள்ள மாட்டுறாங்கன்னு கடைசி ஆள் பார்க்கும்போது தான் அது புரிகிற மாதிரி அவர் நின்று, ஏன் ஃபாதர் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது, இப்போது நம்ம என்னவா இருக்கிறோம்னு கேட்டால் என்ன சூழ்நிலைங்கிறன்னு அந்த சூழ்நிலைக்கு உங்களை வர வைக்கும் போது உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் வருது இல்லையா. இப்படி தான் இத்தனை 1000 ஜனங்களை நான் சந்தித்து இவ்வளோ ஜனங்கள் எங்கே போனார்கள் என்று தெரியாத தடுமாட்டும் போது எனக்கு ஏவப்பட்டு வைக்கும் போது தான் அந்த சவப்பட்டி செஞ்சு வச்சேன். அதுக்குள்ளே ஒரு கண்ணாடி வச்சேன். அந்த கண்ணாடி பார்க்குறவங்க எல்லாம் உங்கள் முகம் யார் பார்க்குறாங்களோ அந்த முகம் என்ன பண்ணுது, அப்போ அந்த சவப்பட்டியில் யார் இருக்கிறது, யார் வந்து திறந்து பார்த்தாலும் அவங்களுடைய முகம் அங்கே தெரியுது. அப்போ அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து இனி வர காலத்தில் அது செய்ய மாட்டேன்ற அளவுக்கு மாறினாங்க. அப்படி தான் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சபையை விட்டுட்டு இந்த போதகர் இப்படி என்று சொல்லி ஒருவரை குறை சொல்லி மற்றொரு இடத்துல இணைக்கப்படுறாங்க. எனக்கு சென்னையிலேயும் தெரியல, திருவள்ளூர்லேயும் தெரியல, யாரோ ஒருத்தர் படித்தவங்க கிட்ட நான் பேசினிருந்தேன். அவங்கள நான் கேட்டேன், இப்படியே அந்த மாதிரி குடும்பம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேமிலி, அது யாருக்கும் டக்கு ஞாபகம் வரல. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னேன், நான் அம்மா நீங்கள் படிச்சிருக்கீங்க, எங்கன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் கூட உங்கள் குடும்பத்துக்கு ஒரு உதவியாக இருக்குமே, இல்லாது நீ திருமண காலம் வரைக்கும் திருமணம் வரவரை மட்டும் நீ ஒரு டீச்சராக கடந்து போனால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் போது அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா ஐயா நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏம்மா, இல்லை அந்த ஸ்கூலில் நான் படித்த படிப்புக்கு பயணிக்கக்கூடிய இது கிடையாது. நான் 1ஆம் கிளாஸ், அதாவது எல்கேஜிலேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் என்னுடைய வேலை. 8க்கு பிற்பாடு இருக்குதுன்னா அந்த ஸ்கூலில் நீங்கள் சொல்கிற ஸ்கூலில் கிடைக்கும். இல்லை இல்லைம்மா பரவாயில்ல நான் சொல்கிறேன் அப்படின்னு. நான் போக விரும்பலைன்றாங்க, நான் விட்டுட்டேன். ஏன்னு சொல்கிறேன், இன்றைக்கி அப்படின்னா அங்கே விசுவாசியும் கூட ஒரு சபையில் நிலைத்து அழகாக ஒருத்தர் நடத்தி வர விதமே நல்லாயிருக்கும். ஏன்துன்னா எல்கேஜினா லேசானது கிடையாதுங்க. ஒரு 9th பச்சை பையனை பேசலாம், ஒரு 10th பச்சை பிள்ளைங்களை பேசலாம், ஒரு +2 பச்சை பிள்ளைங்களை பேசலாம். அது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். ஆனால் ஒரு எல்கேஜியில் இருக்கிற பிள்ளைகளை படிப்படியாக கொண்டு வந்து சேர்ப்பது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நடத்தி வர அந்த டீச்சர் சொன்னது போல் இன்றைக்கி அநேக போதகரும் சரி, என்னை சார்ந்திருக்கிற அநேகரும் அப்படி தான் நினைப்பாங்க. அது சிலர் சொல்ல நான் சொல்லிடுறேன். அது கூட ஆட்சி செய்தியை கேட்கறதுனால அந்த எண்ணம் வந்தது. அப்படி தான் யோசித்தாங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசுவதை போல தான் யோசித்தேன். ஏன்னா எங்கள் சபையில் அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஒரு காரணத்தை கொடுத்து ஒவ்வொரு இடங்களும் கடந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு வரும்போது அந்த பாதிப்புலேருந்து இன்னைக்கு சந்திக்கிற அந்த போதகர்களுக்கு உதவி செய்கிறார்களான்னு கேட்டால் கிடையாது. உடனே வந்து சொன்னாங்க, ஐயா
ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் வாகனத்தை நாங்கள் வாங்கினோம், அதுக்கு அண்ணன் பையன் வந்து அவனுடைய வாகனம் எடுத்து கொண்டு போயிட்டான், அதை கேட்டால் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறான், நீங்கள் கேளு. நான் சொல்ல முடியுமா? ஏம்மா நீ இங்கே சபைக்கு வர்றது கிடையாது, நீங்கள் கடந்து போய் நீ எந்த சபைக்கு போகிறீங்கன்னு கேட்டால் அவங்க அதுக்கு பதில் சொல்ல முடியும். இன்றைக்கி ஏன் அவர் தான் சொன்னதான், இது உங்கள் குடும்ப காரியம், நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். அப்போ ஒரு கடந்து போய் நான் சொல்லி அந்த வாகனத்தை வாங்கி கொடுத்துட்டு வச்சுங்க. அவன் வாங்கிட்டு வரும்போதும் ஒன்று, இங்கே செல்ஃபோனில் வந்த செய்தியும் ஒரே இது தான். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த சிறு குழந்தைலேருந்து படிப்படியாக ஒருத்தர் நடத்தி கொண்டு வந்து அவங்கள மேன்மைப்படுத்தி ஒரு வழி வாசல் திறந்து தேவன் உயர்த்துற நேரத்தில் 9th அதாவது 8th 9th போகிறது போல் இடம் மாறி கடந்து போகும்போது அதில் தோல்வியடைந்தாலும் அந்த சிறு வயதுலேருந்து நடத்தி வரவங்களுக்கு தான் தெரியுமா எப்படியாப்பட்ட கஷ்டமாக இருக்குது. இல்லை அவங்களுக்கு தான் தெரியும், குழந்தைலேருந்து இந்த பிள்ளைங்களை நடத்தி வரோம். இன்றைக்கி அவசரப்பட்டு இதை காட்டி நல்லா இருக்கிறாங்க, அங்கே சிறப்பான இடம்னு போகிறாங்க. போன இடத்துல கையை கழுவி விட்ட மாதிரி விழப்படும் போது பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும் போது மறுபடியும் அவங்க எந்த வாஜாரி விட்டு வந்தால் அந்த வாஜாரிக்கு வரப்படுமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல வேற ஒருத்தர் வந்து அந்த கிளாஸுக்கு வந்துடுறாங்க. அப்போ என்ன கேட்பாங்க, இவங்க யாருன்னு கேட்குற அளவுக்கு நம்மளா தான் அமைச்சு கொடுத்துரும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கி நம்ம என்னவா இருக்கிறோன்னு யோசித்து பாருங்கள். இதை கேட்குற அருமையான சோழிங்கராகவோ இருக்கட்டும், அது உங்களுக்கு கஷ்டமாக கூட தெரியும். ஏன்னா சிலர்லாம் வந்து என்னை கேட்டுருவாங்க. இப்போ கொஞ்சம் கூட திண்ணனூரில் ஒரு அன்பு மக இருக்காங்க, அப்படி தான் கேட்டுருவாங்க. அவங்க எதையும் மனசில் வச்சுக்க மாட்டேன்னு அது எனக்கே கேட்டுணும் இல்லையா? அது போல தான் சில விஷயங்கள். இப்போ ஒரு பிள்ளைகளை வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க நடத்தி வர போதகருக்கு தானே தெரியும் அவங்க என்ன படித்தாங்க, இப்போ அவங்க என்ன மார்க் எடுத்திருப்பாங்க, இல்லை போன இடத்துல எதனால் இந்த பிரச்சனை வந்திருக்குன்றது அந்த எல்கேஜியில் நடத்தி வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நடத்தி வந்தவருக்கு தான் தெரியும். இவங்க எப்படிப்பட்ட வாயாடும், இவங்க எப்படி பற்றி பேசுவாங்க அப்படின்றது தெரியும் இல்லையா? அதுபோல் வாழ்க்கையில் பாருங்கள், நமக்கு ஒரு சபை, அந்த சபையில் அதை சார்ந்திருக்கும் போதும் சரி, இல்லை நம்ம ஒரு ஊழியத்தில் சார்ந்திருக்கப்படும் போதும் சரி, நம்ம ஒரு சிலர் நம்ம ஜெபிக்க கூப்பிடுறதா கூட இருக்கட்டும், அது சரியாக ஒரே மாதிரி நம்ம கொண்டு போனோமா நம்ம வாழ்க்கைக்கு விரோதமாக உருவாக்குற எந்த வாயுகளும் வாக்கியாத போயிடும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, அந்த ஆர்சி ஃபாதரை இதை பற்றி பேச அந்த செய்தி கூட இன்றைக்கி எடுக்க மாட்டேன். இன்றைக்கி செய்தி என்ன எடுத்த ஆண்டவர்னா, எண்ணாங்க புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதுதான் கடந்த நாட்கள் எடுத்த செய்தி. 23ஆம் வசனத்தில், நடக்குமோ நடக்காத என் கைகள் குறுகி போவதில்லை, உன்னை காண்கிறபடி நான் செய்வேன் என்று சொல்வார் கர்த்தர். அது 23 இருக்கும். 24 போய் மோசே எல்லாரிடம் சொல்லி முடித்ததுமே 31ஆம் வசனத்தை படிக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அவர் காற்றுக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகாரத்தில் குறைப்படும் போது கூட, நான் ஒருவேளை அங்கிருந்தால் நல்லா தான் இருக்கும், அப்படி தானே இப்போ எல்லாம் சொல்லுவாங்க. சிலெல்லாம் பேசும்போது அப்படி தான் இருக்கும். ஐயா நாங்கள் அந்த சபைக்கு போகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தோம், ஏதோ உங்களை நாடி வந்தோம், நீங்கள் வந்து இப்போ இப்படி பண்ணுறீங்களான்னு. எங்கே போனாலும் விசுவாசம் சரியாக இருந்தது நல்லா இருக்கும். எத்தனை போதர்கிட்ட நீ மாறி மாறி போனாலும் தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை ஒரே மாதிரியாக, நம்பிக்கை மட்டும் சிறைகளை அரணுக்கு திரும்புங்கன்ற இல்லையா? இப்போ அருணத்தில் இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். நமக்கு திரும்புறதே கிடையாது, இடம் மாதிரி போய் கொண்டு இருக்கிறோமே. வாஜியார் மாற்றி போகிற மாதிரி, டீச்சரை மாற்றி பேசுவதை போல் அநேக இடங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவதோ மற்ற இடத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கணும். இன்றைக்கி நான் ஒரு செய்தி எடுத்தேன் தீர்க்க தரிசனத்தை பற்றி. ரொம்ப அதுக்குள்ளே நுழையலாம் நினச்சேன், எடுக்கலை. இது அதிகாலையில் எழுந்த உடனே அந்த செய்தியை கொடுத்து அதை பார்க்கணுன்ற எண்ணம் வரும்போது இதை கொடுத்து பேசினேன் கர்த்தர். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா மோசே சொன்ன பிற்பாடு தேவன் ஒரே ஒரு காரியம் தான் செய்கிற, காற்றுக்கு கட்டளையிடுகிறார். காற்று கட்டளையிட்டு காற்று எங்கே அடிக்குதுன்னா சமுத்திரத்து மேலே வீசுது. சமுத்திரத்தில் என்ன கேட்குதுன்னா, இங்கே கேட்குற இஸ்ரவேல் ஜனங்க கேட்குற அந்த பொருள் அங்கே தான் இருக்குது. காடை இருக்குது. காடை புறப்பட்டு இஸ்ரவேல் மக்களிடம் வருது. அது ஒரு நாள் பயணம். ஒரு நாள் பயணம்னு சொன்னால் 40 மைல். 40 மைல்னு சொன்னால் ஒரு நாள் பயணம். இஸ்ரவேல் ஜனங்கள் பயணிக்குது, 40 மைல் புறப்படும். வலது பக்கம் இடது பக்கம் 40 மைலுக்கு என்ன ஆகுதான் ஒரே காடைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் உறங்கி இழந்துக்கும் போது அதை கண்டு அவங்க ஆகாரத்தை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, தேவன் காற்றை கொடுத்து கடந்த நாட்கள் கூட பார்த்து சொன்னார் இல்லையா? 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம்,
காற்றை காண மாட்டார், மழையை காண மாட்டார், ஆனால் மழைக்கால தண்ணி வரும் என்று சொல்லி அங்கே பார்த்தா காற்று கொடுத்தா அங்கே ஒரு காரியம். ஆதியாகத்தில் 8ஆம் அதிகாரம் 1 வசனம் பார்த்தா 40 நாள் மழை பெஞ்ச பிற்பாடு தண்ணி வற்றி போகாத ஒரு சின்ன குழப்பங்கள் உண்டாகும் நோவாவின் காலத்தில் இல்லையா. அப்போ தேவன் என்ன பண்ணுறார், காற்று வீசும்படி கட்டளை எடுக்கிறார். அந்த தண்ணி குறைஞ்சி போகுது. இன்றைக்கி சொல்லுவாங்க கிராமங்களில் போனோம்னா காற்று பலத்தை அடிச்சுக்கொண்டே இருந்ததுன்னு வச்சுங்க, வீசிக்கொண்டே இருந்தால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏரியில் தண்ணியும் குறையும், கிணத்துல இருக்கிற தண்ணியும் குறையும், அடுத்த விவசாயிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அப்போ அதுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த மெய்ப்பனுக்கு தான் அது சரியாக தெரியும். நம்ம நடத்துகிற மெய்ப்பனுக்கு தான், உங்களை விசாரித்து சரியாக நடத்துகிற மெய்ப்பனுக்கு தான் தெரியும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மெய்ப்பனாக இருந்து நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு டவுட்டு, முதல்ல என்ன டவுட்டு, நடக்குமோ நடக்காதோ. அதுக்கு ஆண்டு சொல்கிறேன், என் கைகள் குறிக்க போகவில்லை, உன்னை காணும்படி செய்வேன் போது இது கரெக்டாக இந்த ஜனங்களை மேய்க்கும்படியாக ஒருவர் ஏற்படுத்தின மோசை கடந்து போய் சொல்லும் போது, சொல்லி கொண்டிருக்கும் போது காற்றுக்கு கட்டளை இடுகிறார். வாழ்க்கையில் நம்ம எதுவெல்லாம் இது நடக்குமோ நடக்காதுன்னு சொல்லி கலங்காதீங்க. இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. இந்த காலை வேலை இந்த செய்தி வருது, இந்த செய்தி உன்னிடத்தில் வரும்போது எது கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து நன்மையானதை மட்டும்தான். அப்புறமா சொன்னாங்க, ரொம்ப கடந்து வரல மாட்டிருக்கிறான் ஐயா, வெளியே வர முடியல. பைபிளில் நிறைய இடத்துல கடவுளை உதவி செஞ்சுருக்கிறார், இன்னைக்கு செய்யக்கூடாது. இப்போவும் சொல்கிறோமா, இயேசு இடத்துல கேட்டால் தாமதிக்கவும் போய் சொல்லாது. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லிடுவோம் போய் சொல்லு. நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவாங்க தெரியுங்களா. பிரசங்கி 5ஆம் 4ஆம் வசனம் படிக்கும்போது, உங்களுக்கு காணிக்க கொடுப்பதாக இருந்தால் நீ என்ன பண்ணி பொருத்தனை பண்ணிக்கொள்ளும், இல்லைன்னா நீ பொருத்தனையும் பண்ணுவான். நான் 5ஆம் வசனத்தில் நிறைய பேர் நிறைய பொருத்தனை பண்ணுவாங்க, செய்யாத போயிடுவாங்க, அது கணக்கில் வராது. ஆனால் கடவுள் கொஞ்சம் நமக்கு செய்ய வேண்டிய தாமதமாக செஞ்சார்னா அவர் கொடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. நானும் தான் இரவம் பகல போதகத்தில் ஆண்டவர் இடத்துல போயிட்டு சொல்லியிருக்கிறேன், நான் அநேக போதக இடத்துல போய் சொல்லியிருக்கிறேன், எனக்கு எந்த காரியம் நடக்காது என்று கலங்குறாங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, அவர் காற்றுக்கு கட்டளையிட்டுக்கிறாங்க. காடி கொண்டு சேர்த்ததை போல தேவன் உமக்கு விரோதமாக இருந்தால் அந்த காரியத்துக்கு ஆட்கள் அனுப்பி எடுத்து போடுவார். இல்லை நீ கடன் தொழிலில் கஷ்டப்பட்டு இருந்தால் அந்த கடத்தை தீர்க்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். இல்லையா, படிப்பு செல்வத்தில் விழுந்து கிடக்கிறேன், என் பிள்ளைகள் இனிவரை நாட்கள் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த நாணத்தினாவே கர்த்தர் ஊற்றுவார். பக்கத்தில் அன்பு சகோதர சகோதரிகளை நம்ம எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இல்லையா, அவர் என்னை ஒருத்தர் கேட்டார், அப்போ நான் அனுப்புகிற செய்தி நீ பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார். அவர் சம்பளம் என்கிட்ட கிடையாது, அவர் சோழிங்காலன்னு அவர் என்ன கேட்குறாரு. நிறைய பேர் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, நிறைய பார்க்குறேன் நான். அதுக்காக நான் அனுப்புகிறேன்னா என்னால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட இந்த பேசி நிற்கும் போது என் பல்லுக்குள்ள நடுவில் இருந்த தீங்க தேவன் எடுத்து போட்டேன். இரவு முழுவதும் எனக்கு பல்வலி முடியல. சகாரியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி என் பல்லுக்கு நடுகிற தீங்க அகற்றப்படுவது தான் இந்த பிரசங்கத்தை பண்ண முடியல. நான் பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, நமக்கு என்ன வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும் இல்லையா. நம்ம மனசில் ஒன்று வச்சு ஒரு தீர்மானம் பண்ணி ஓடிக்கொண்டிருப்போம். தவறி விழுந்துட்டீங்கன்னு சொன்னால் நீ எதிர்பார்க்குற மனுஷன் நிச்சயமாக உன்னை தூக்க மாட்டான். ஏன்னா நீ எதிர்பார்க்குற மனுஷன் மனுஷனை பார்க்குற நீ இல்லையா, மனுஷனை பார்த்து ஓடினால் விழுந்துடுவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு மாலையில் ஒரு வேலைக்காக நான் கடந்து பயணித்திருந்தேன். சரியாக 7 மணிக்கு நேற்று இரவு. அப்போ நான் திடீர்னு எப்பவுமே சபைக்கு மேலே இருப்பேன், கர்த்தரை நம்ம செழிப்பாக இருப்பேன். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நீதிமன்ற புத்தகத்தில் இருக்கும். அது இந்த வசனம் என் ஃப்ரெண்டு இருக்கிறாரு சென்னையில், ஒரு மெக்கானிக், அவருடைய எங்கே ஒரு மெக்கானிக் ஷாப்பை வச்சாலும் அந்த வசனத்தை வச்சுருப்பேன், கர்த்தரை நம்பரும் செழிப்பான்னு சொல்லி. இதை பார்த்து நான் கடந்து போனேன். அவரிடத்துல தான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பேசினேன். ஒரு காரியத்துக்கு நான் கடந்து போகிறேன் ஐயா, அந்த காரியம் என்ன நடக்கும், நான் கேட்டது அவரிடத்துல உண்டு, ஆனால் நான் கேட்காத வேறு காரியத்தை கர்த்தர் செய்து முடித்தார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, நம்ம என்னன்று தேவனுக்கு தெரியுங்க. நடக்குமோ நடக்காதா என்று கடந்த வாரம் சொல்ல கொடுத்த செய்தியிலும் சரி, நடத்தி முடிக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்று காற்று கட்டளிட்டு காடி கொண்டு வந்து ஆகாரத்தை பசியை தீர்த்த கர்த்தர் நம்ம ஆண்டவன். எத்தனை சூழ்நிலை உன்னை பசி தீர்த்திருப்பார், எத்தனை சூழ்நிலைந்து பலவீனத்தை நீக்கி போட்டிருப்பார். அதுக்காக ஜெபித்தவர்கள் நினைங்க, அதுக்காக விசுவாசமாக சொன்னவர்கள் நினைங்க, சத்தியத்தை சுவிசேஷமாக சொல்கிறவங்களை மட்டும் யோசிங்க. இன்றைக்கி வெளிப்பாடாக உலகத்தில் நிறைய தவறுகள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தேசத்தில் பெரிய பிரச்சனை. ஒரு ஆலயம் என்ன பண்ணுறதா எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் தமிழ்நாட்டில் அநேக பிள்ளைகள் 41 பிள்ளைகள்
மாண்டு போனாலும் ரொம்ப கஷ்டம் எனக்கு. அந்த 41 பேர் ஆண்டவர் என்ன தீர்மானித்து வச்சாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு பல செய்தி நம்ம டிவி மூலியமாக செல்போன் மூலியமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் மரணம் நேரிட்டது, அடுத்தது என்னன்னு சொல்லி போய் பார்க்கணுமா தவிர அந்த மரணத்தை எப்படி நேரிட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணிமோனா இன்னும் தேசத்துக்குள்ள பிரச்சனை தான் வருமே தவிர, அதுக்காக பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம், அந்த மரித்து போன குடும்பங்களோ இல்லை பாதிக்கப்பட்ட குடும்பமோ இல்லை இந்த தேசத்தில் இருக்கிற வாலிபர் சகோதரருக்கு ஜெபம் பண்ணுங்க. நம்ம எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணுன்றத உணர்த்தபடியாக கர்த்தர் உதவி செய்தால், நீ நான் ஒரு மனமாக கூடி ஜெபித்தால், உன் பிள்ளைகளாக இருக்கலாம், என் பிள்ளைகளாக இருக்கலாம், எந்த தடுமாட்டிலிருந்து உலகத்தில் விழுந்து போகாதபடி கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று விசுவாசத்தோடு, ஏன்னா ஏசாயா புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 4வது சொன்னதை போல கடைசி காலம் இது, உபத்திரம் நடக்கிற காலம். அங்கே சொல்லப்படும், வாங்க நம்ம எல்லாரும் கடந்து போவோம், நம்மளை விசாரித்து அவங்க வழி நடத்துவார்கள் என்று. இது கடைசி காலத்தில் வரக்கூடிய காலம்தான். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் சபைக்கு வர்றது கிடையாதுங்க, சபை போதகத்தை கேட்கறது கிடையாதுங்க. அன்னைக்கு ஒரு கூட்டம் அங்கே ஒருத்தர் நடத்துறாரு, இங்கே ஒருத்தர் நடத்துறாரு, இங்கே நல்லா ஆடி பாடி டான்ஸ் ஆராதனை பண்ணுறோம்னு நினைக்காதீங்க. தேவன் எல்லாத்தையும் அதன் காலத்துக்கு நேர்த்தியாக உனக்கு செய்வார். அதுதான் பிரசங்கிகள் இருக்கும் 3ஆம் அதிகாரம் 11வது. அதன் காலத்தில் செய்வார். எங்கே அலைந்து தெரிந்தாலும் சரி, எங்கே சுற்றி தெரிந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் நீ காணிக்க கொடுத்தாலும் சரி, இல்லை ஒருவரை மேன்மைப்படுத்தி நீ வச்சுக்கினாலும் கர்த்தர் இவங்களுக்கு இப்படி செஞ்சு அப்படி செய்வான்னு நினைக்காதீங்க. ஒரு கலசம் தண்ணி நீ கொடுத்தாலும் அதை பலனை கர்த்தர் காணும்படி செய்வோம். அதுதான் இருக்கு மத்தியோட புத்தகத்தில் அருமையாக இருக்கும் 10ஆம் அதிகாரம் 42வது. ஒரு கலசம் தண்ணி நீ கொடுத்தாலும் கர்த்தர் செய்வாங்க. கொஞ்சம் ஆதியாகம புத்தகத்தை படிச்சு பாருங்க. 18ஆம் அதிகாரம் சரி, 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருக்க கதை, 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசன கதை. இங்க ஆபிரகாம் கூப்பிடும் போது ஒரு கலசம் தண்ணியை கொடுக்குறான், ஆகாரம் கொடுக்குறான், இல்லாத கர்ப்பத்தின் கனி கொடுக்கும் தேவன் கட்டளையிடுகிறார். அங்க போறான், அங்க கடந்து ஆண்டவர் பிள்ளைங்க கடந்து போகும்போது லோத்து கடந்து வரான், ஓடி வரான், கும்பிட்டு வணங்கி கேட்கிறான், வந்து வீட்டுக்கு வாங்கின ஒரு கலசம் தண்ணியை கொடுக்குறான். அவன் ஜீவனை தேவன் காப்பாற்றி கொடுக்கிறான். எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார் இல்லையா? எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுங்க. நம்ம என்ன தப்பு செய்ய நம்ம அறியாத செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன செய்றீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். சில விஷயங்கள் உணர்த்துவாரு கர்த்தர். நம்முடைய குடும்பத்தையும் நம்மளையும் மாற்ற நினைத்த, நமக்காக ஜெபித்த போதகரை விட்டோ இல்லை நமக்காக ஆலோசனை கொடுத்த போதகரை விட்டோ தருமாறாதீங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். இதை பார்க்குற அன்பு சகோதரர் ஐயா கோச்சிக்குவானா இல்லையா? சொல்லிங்க ஐயா, நீங்கள் எனக்கு கேட்டதடி உங்கள் நம்பரை எனக்கு கொடுக்காது, எனக்கு கொடுத்து என்ன பண்ணிட்டீங்க? ஏற்கனவே ஒரு முறை சில வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு லாண்டு மீட்டு கையில் கொடுத்தேன். எப்போனா தவறான ஒரு வழியில் போயிருந்து சரி பண்ணி விட்டேன். தேவனாம் மகிழ்ப்பட்டது. மறுபடியும் இப்போது நீங்கள் பேசுறதுக்காக சொன்னீங்களே எனக்கு தெரியாது. எந்த நாளும் உங்கள் மேலே எனக்கு கோபம் கிடையாது. கர்த்தர் உங்களை மேலே ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். அது மற்றொரு காரியம். அப்படி சபை கட்டுவதுக்கு இப்போவும் மழை தான் இல்லையா? அதிகாலையில் தூரில் போட்டுன்னு இருக்குது, மூடி வச்சுருக்கிறோம் சபையை. அப்படி தான் இருக்கும் எப்போவுமே. அதுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை மேலே ஆசீர்வதிப்பார். என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, ஆலயத்தை கட்ட உதவி செய்யும். பார்க்குற உள்ளங்கள் திறக்கட்டும், ஜெபிக்கட்டும். கர்த்தர் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் நடக்கட்டும். பல இடத்துல கேட்டது உண்டப்பா, உள்ளம் திறந்தால் தான் கொடுக்க முடியும். உள்ளம் திறக்க முடியல, கொடுக்க முடியாது. இந்த செய்தி ஒவ்வொரு இதயத்துக்குள்ளே போகும்போது தன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கணும், என்னோடு சேர்ந்திருக்கணும், எதோடு பகிர்ந்து கொள்ளணும் என்ற எண்ணத்தையும் விசுவாசத்தை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. நம்ம பார்க்குற ஒவ்வொரு இதயம் திறக்கப்படட்டும், மகிழ்ச்சியோடு வாழட்டும், நாம் முக்கியப்படட்டும். பெரிய கேஸ் நோக்கிதான். ஆமை ஆமை ஆமை.